சூரசம்ஹாரம் பக்தர்களுக்கான வழிகாட்டி. வானராஜன் பக்தியுடன் கூறினான், முருகனே, உன் சூரசம்ஹாரம் தர்மத்தின் சின்னமாக என்றும் நிலைத்திருக்கும். சூரபத்மன் அகந்தை மற்றும் அநீதியை எதிர்த்து முருகன் செய்த யுத்தம் தர்மத்தின் வெற்றி மற்றும் தீமையின் தோல்வியை புகழ்கிறது. முருகன் தனது பக்தர்களிடம் கூறினார், தீமையை எதிர்த்து நிற்பது கடினம் என்றாலும் தர்மம் எப்போதும் வெல்லும். அன்பும் உண்மையும் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தட்டும். மக்கள் முருகனின் சொற்களை மனதில் பதித்து தங்கள் வாழ்க்கையில் தர்மத்தின் பாதையை பின்பற்றினர். பூமி பசுமையால் மலர்ந்தது, வானம் தெளிவானது, ஆறுகள் இனிமையாக ஓடின. முருகனின் அருளால் உலகம் புதிய உயிருடன் மலர்ந்தது. இந்த கதை தீமை மீது நன்மை எப்போதும் வெற்றி பெறும் என்ற வழிகாட்டியை நமக்கு வழங்குகிறது. முருகனின் சூரசம்ஹாரம் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம் வாழ்வில் தர்மத்தை நிலைநிறுத்தட்டும். மேலும் முருகன் கதைகளுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.